ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி நைட் உங்கள் பர்சன்ஸ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ இது உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Eight of Pentacles, okay. Ten of Swords. Seven of Swords, okay. Justice. The Tower. Page of Cups. The Sun, okay. The Lovers. Four of Swords, okay. Four of Wands, okay. Bottom of the deck. Four of Pentacles, okay. Okay. ஓகே, இந்த சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் அல்லது சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆத்மா பந்தம் சொல்லுவாங்க, சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப் எல்லாருக்குள்ள சில பேருக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து என்ன செல்ஃபிஷ் ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நல்ல ப்ராக்டிக்கல் மைண்டு, டக்குன்னு எமோஷ்னலுக்கு மயங்காத ஒரு பர்சன். உங்களோட ஒரு இப்போ என்ன ஃபீலிங்ஸ் எமோஷனல் அதுக்கெல்லாம் மயங்காத ஒரு பர்சன். செல்ஃபிஷ், அவங்களுக்கு அவங்களோட காரியம் தான் இம்பார்ட்டன்ஸு. ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சொல்லுவாங்களா. ஸோ ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸு, மணி ஓரியட் பர்சன்ஸ் சொல்லலாம். அவங்களுக்கு அவங்க தான் அவங்க லைஃப் இம்பார்ட்டன்ஸு. ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன், நல்லா திங்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, ஆனால் வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ என்ன சொல்லுது, எல்லாருக்கிட்டேயும் பேசுவாங்க, எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு இப்போ என்ன சொல்கிறது, எல்லாருக்கிட்டேயும் டேட்டிங் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன். அப்புறம் விளையாட்டு லைஃப்பை வந்து சீரியஸாகவே எடுக்காத ஒரு பர்சன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்ககிட்ட கூட அவங்க ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு அவங்க தந்துட்டு இல்லை. மேபி தருவேன்னு சொல்லிவிட்டு உங்களை சீட் பண்ணிக்கலாம், பட் இது வரைக்கும் தந்துட்டு இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்ல, அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே அவங்க ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு லைஃபையே அவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இதில் வந்து லவ்வை சீரியஸாக எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ஜாலியாக இருக்கணும். அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனை ஆக்சுவலி இந்த பர்சன்ஸ் உங்ககிட்ட வந்தது கூட ஒரு அட்ராக்ஷனில் தான் வந்திருக்கலாம். ஹெவியாக ஒரு அட்ராக்ஷன் உங்கள் மேலே ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பர்சன்ஸ் மேலே ஹெவியாக அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு முன்ஜென்ம காதல்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பர்சனை பார்க்குற டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம், எங்கேயோ அந்த பர்சனுக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம், அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். ஜஸ்ட் அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன் தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ ஒரு அட்ராக்ஷனில் வந்திருக்காங்க. ஓகே, உங்கள் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சடனாக அந்த பர்சன்ஸ் வந்து
சொல்லிக்காமலே பிளாக் பண்ணிட்டு போய் இல்லைன்னா எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் வந்து தருவேன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு ரிலேஷன் ஸ்மூத்தாக கொண்டு போயிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் எதுவுமே தராமல் அவங்கள நல்லா சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை சீட் பண்ணிட்டு இந்த கார்டோட எழுதி செக் பண்ணி டைம் தெரியுது. ஸோ அந்த பர்சன்ஸ் கண்டிப்பாக சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எமோஷ்னலாக ஏதோ ஒரு உணர்வு ரீதியாக சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு உணர்வு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து கொஞ்சம் காசை கொண்டு உங்ககிட்ட வாங்கிட்டு தராமல் போனால் கூட நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது. பட் நம்ம உணர்வுகளோட விளையாடிட்டு ஒருத்தவங்க ஓடி போகிற டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த பர்சன்ஸ் அந்த மாதிரி தான் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த பர்சன் கூட எமோஷனல் ஒரு அட்டாச்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் அவங்களுக்குமே ஃபீல் ஆகிருக்கலாம். பட் அந்த பர்சன் ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ். ஸோ அவங்க பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு எஃபர்ட் எதுவுமே போடாமல் அவங்க அப்படி ப்ராக்டிக்கல் மைண்டோட நல்லா உங்ககிட்ட நல்ல ஒரு விளையாடிட்டு மெல்ல மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஆள் மறந்துட்டு இல்லை, மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. என்ன நடக்குன்னு சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்கள வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்குள்ள சில பேருக்கு எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணியிருப்பாங்க. மேபி நம்பர் கூட கான்டாக்ட்லேருந்து தூக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆள் மறந்துட்டு இல்லை, போயிருக்காங்க. பட் அவ்வளோதான், அவங்களால போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, போயிருக்காங்க. நல்லா ப்ராக்டிக்கல் மைண்டோடு நல்லா திங்க் பண்ணிவிட்டு எல்லாம் நைஸாக மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ஓகேவா? இது இந்த பர்சன் ஆக்சுவலி உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். இந்த பர்சன் நல்லா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ், ஓகேவா? ஸோ நல்லா ஓவர் திங்கிங் பண்ணி மெல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னும் அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஸோ ஓகே மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஆனால் மறந்துட்டு இல்லை, மைண்டில் இப்போவுமே நீங்கள் ஸ்டில் இருக்கிறீங்க, ஓகே? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன்ஸ் வந்து எல்லாம் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். பட் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ எல்லாமே அந்த பர்சன் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கார்டோட பார்க்குற டைமில் தெரியுதுல்ல. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு இது உண்டு. பட் ஒர்க் எதுவும் தற்போதைக்கு எந்த ஒர்க்கு பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் ஸ்டில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, ஸோ நீங்கள் வேறு யாரையும் பார்த்துட்டீங்களா. ஸோ எல்லாமே கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பர்சன் உங்களை மறந்துட்டில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த பர்சன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன், லைஃப்பை சீரியஸாக எடுக்காத ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து இப்போ நம்மளில் கூட இப்போ நம்ம லைஃப் எடுத்துக்கிட்டும் போது நம்ம லைஃப்பில் ரெண்டு பேர் 3 பேர் வருவாங்க. பட் நமக்கு அதை ஈஸியாக மூவ் ஆன் பண்ண முடியும் ஒரு சில ரிலேஷன்ஷிப். பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப் நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியாது, நம்ம ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த பர்சன் ஒரு விளையாட்டாக தான் ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட வந்தாங்க. ஸோ அவங்க நைஸாக எஸ்கேப் ஆனாங்க. பட் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு மூவ் ஆன் பண்ண முடியல. ஏன்னா திஸ் இஸ் யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். உங்கள் 2 பேரையும் கொண்டு வந்து சேர்த்தது யூனிவர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அந்த பர்சன் எல்லா ரிலேஷன்ஷிப்பை மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டாங்க. பட் அந்த பர்சன் டோன்ட் டெலிஸ்டாக். அந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு டவர் மூமெண்ட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க. அந்த பர்சன் வந்து வேணும்னு சொல்லிவிட்டு 110% எஃபர்ட் போட்டிருப்பீங்க. எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறீங்க. ஸோ உங்களோட கண்ணீரோட விளையாடிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப கண்ணீரோட விளையாடி சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் அவங்க லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. டவர் மூமெண்ட்னா அந்த நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ கர்மான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு அப்படியே திருப்பி கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வந்திருக்கலாம், இல்லைங்க இனிமேல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வர டைமில் உங்களோட வேல்யூ அந்த பர்சனுக்கு நல்லா மனசிலாகும். நீங்கள் உங்களோட ஒர்த்தை
என்ன, ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒருத்தங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன்ஸ் வந்து அது பர்சனுக்கு வந்திருக்கலாம், இல்லைங்க இனி கண்டிப்பாக வரும். யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக வர வைப்பாங்க. ஓகேவே. ஏன்னா திஸ் இஸ் ஆல்ரெடி அந்த பர்சனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பர்சன்ஸ் எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட நைஸாக பிஹேவ் பண்ணிட்டு எஸ்ஸாக ஓடி இருக்கலாம். பட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன். இப்போ யூனிவர்ஸ் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்கல்ல. ஸோ என்ன சொல்கிறது, மூவ் ஆன் பண்ணிட்டுல மறந்துட்டுல, ஸ்டில் ஸ்டக். ஓகேவா. சரி, ஓகே. நம்ம இன்னும் 2-3 கார்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். Six of Wands, okay. Ten of Wands, okay. Five of Pentacles, okay. Death. The Emperor. Bottom of the deck. King of Wands, okay. சரி, ஓகே. ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து மெச்சூரிட்டி இல்லாத பர்சன்ஸ் தான். பட் எம்பரர் மீன்ஸ் ஈகோ, ஆட்டிடியூட். இவரோட ஃபேஸை பார்த்து நமக்கு ஒன்றுமே, இப்போ இவரோட ஃபேஸை பார்த்து இவரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, இவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸோ அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பர்சன் சொல்லிக்கலாம். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஷால் பேசினேன். அவங்க இப்போ என்ன சொல்கிறது, எமோஷன்ஸை வந்து எமோஷனுக்கு மயங்காத்த ஒரு பர்சன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் மேபி இந்த பர்சன் தான் அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு ரெஸ்பான்ஸோட கொண்டு போகிறதா கூட இருக்கலாம். மேபி அவங்க ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், ஆல்ரெடி இந்த பர்சன் மேரிடாக இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு மேரிடாக ஆகிருக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன பார்க்கறதுக்கான மெயின் ரீசன்ஸ் நீங்கள் எல்லாம் இந்த பர்சன்ஸ் தான். ஏன்னா இந்த பர்சனோட ஈகோ, ஆட்டிடியூட், தென் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். ஈகோ ஆட்டிடியூட்லாம் இப்போ நார்மலாக அந்த பர்சன் ஈகோ ஆட்டிடியூட் பர்சன் தான். பட் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது எல்லாத்தையும் விளையாட்டு எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ். ஓகேவா. ஸோ அந்த பர்சன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து சேட், டிப்ரெஷன், தூங்க முடியாத ஒரு அவஸ்தை எல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பர்சன் வந்து எல்லாரையும் மாதிரி உங்களையும் நினச்சிக்கிட்டாங்க. ஓகேவா. பட் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சம்திங் ஸ்ட்ராங் ஸ்பெஷல், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, உங்ககிட்ட அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண முடியலை அந்த பர்சனால். எல்லாரையும் விளையாட்டாக நினச்சிட்டாங்க, உங்களையும் விளையாட்டாக நினச்சிட்டாங்க. ஸோ உங்களையும் மெல்ல மூவ் ஆன் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிட்டாங்க. பட் யூனிவர்ஸ் விடலை. ஸோ அந்த பர்சன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலி டிப்ரெஷன், முடிஞ்சு போகிற விஷயத்தில் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களா. ஸோ அந்த 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 சுச்சுவேஷனில் தான் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. பட் நீங்கள் பார்க்குற டைமில் ஐம் ஓகே, நீ தான் என்ன நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை நினச்சி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை, நான் எப்போவுமே ஹாப்பியான ஒரு பர்சன், ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் உள்ள பர்சன், ஸோ நான் யாருக்கிட்டே தோற்று போக மாட்டேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஓவராக சீன் காட்டிக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து உண்மையாகவே ஃபீல் பண்ணுறாங்க. டோட்டலிஸ்டாக், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே உண்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸோ ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் பேர்டு நினச்சிருக்காங்க. மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுக்கு மேரிட் ஆகிருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனுக்கு மேரிட் ஆகிருக்கலாம். ஸோ இல்லைங்க சேம் டிஃப்ரெண்ட் காஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஏதோ ஒரு ரீசன், ஸோ அதனால் ஸ்டார்டிங் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு போர்டு நினச்சிருக்காங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படி இல்லை. ஓகேவா. கரண்ட் சுச்சுவேஷனில் சம்திங் ஸ்பெஷல். உங்ககிட்ட ஒரு ஆஃபரை கொண்டு வரணும், உங்ககிட்ட ஒரு ஆஃபரை கொண்டு வரணும். ஆனால் என்ன விஷயம், இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அவங்க லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துட்டுருக்கு இல்லைங்க நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு என்ன காட்டியிருந்தாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திரும்பி கிடைக்கும். ஸோ அந்த திரும்பி கிடைக்கிற டைமில் அவங்க கண்டிப்பாக ஒரு அந்த இது வரைக்கும் அவங்க மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணலைங்க, இனி வரும்போது ஒரு மெச்சூரிட்டியாக கண்டிப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா யூனிவர்ஸ் அவங்கள திருத்தி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்சனை அவங்கக்கிட்ட கொண்டு தருவாங்க. ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஏதோ
ஒரு இல்யூஷனில் சிக்கிட்டு இருக்காங்க கூட சொல்லுவாங்கல்ல. மைண்டில் இன்னர் பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு பர்சன். அப்படின்னா அந்த ஆல்ரெடி அந்த பர்சனை ஈக ஆட்டிட்டுள்ள பர்சன். ஸோ உங்கள் முன்னாடி அந்த பர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட வரணும்னு ஒரு இது உண்டு. அந்த பர்சனோட ட்ரீம் உங்கள் கூட தான் ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஒரு ரியலைசேஷன் வந்துடுச்சு, நம்ம எல்லாருக்கிட்டையும் விளையாட்டாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த பர்சன் கிட்டே நம்மளால் இருக்க முடியாது. இந்த கண்டிஷன் சம்திங் ஸ்பெஷல். இது யூனிவர்சல், இது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ஆஃபரை கொண்டு வரணும்னு ஆசை உண்டு. பட் பேடினா உங்ககிட்ட தோற்று போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. ரொம்ப ஈகோ பிடிச்ச பர்சன்ல. ஸோ உங்ககிட்ட தோற்று போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ? ஸோ அந்த ஒரு பேடி. ஸோ அதனால் இன்னொரு விஷயம், அந்த பர்சனோட மைண்டில் ஒரு இன்னர் பீஸ் இல்லை. ஸோ ஒரு ஸ்டெப்பு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே யூனிவர்ஸ் பார்க்கட்டும். ஸோ கண்டிப்பாக ஒரு நமக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் தருவாங்க. அந்த பர்சனுக்கு 99% உங்களுக்கு ஃபேவரபுளாக கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து, ஏன்னா இது வந்து யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெத் அண்ட் ரீபர்த் கார்டு வந்திருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்ட் ஆகிடுச்சு நீங்கள் நினைச்சாலும், எந்த ஒரு சுச்சுவேஷனில் டோட்டலி எண்டு நீங்கள் நினைச்சாலும் கண்டிப்பாக ஒரு ரீபர்த் இருக்குது. ஏன்னா அந்த ஆல்ரெடி நமக்கு டவர் கார்டு வந்திருக்கு. இந்த டவர் கார்டு ஆக்சுவலி இப்போ அந்த பர்சனோட லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துட்டு கூட இருக்கலாம். ஸோ டவர் மூமெண்ட் நடந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணி கிளியர் பண்ணி ஒரு இன்னர் பீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வர டைமில் கண்டிப்பாக ஒரு ரீபர்த் நடக்கும். யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து உங்ககிட்ட தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து எவ்வளோ எங்கள் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டு, எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டு, ஸோ உங்களே தான் சூஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 6 of Wands அவரோட செஷன்ஸ் அவர் இப்போ ஒரு ரிலேஷன் வந்துருச்சு. எல்லாருக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்ககிட்ட இருக்க முடியாது. திஸ் இஸ் கனெக்ஷன் ஸ்பெஷல். இவங்க வந்து உங்க கூட மென்டலி ஃபிசிக்கல் எமோஷனலி ஹெவியாக அட்டாச்டு. ஸோ இவங்க தான் நமக்கான கரெக்டான ஒரு பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. தென் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அந்த பர்சன் வர டைம் வரட்டும், ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக நடக்கும். டவர் மூமெண்ட் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். பட் இப்போ என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரில் அந்த பர்சன் நீங்கள் நினைக்கிற பர்சன் கூட உங்களுக்கு கிடச்சிடலாம். ஆனால் அந்த பர்சனுக்காக உங்களோட கெரியரையும் உங்கள் ஸ்டடியும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப் உங்களுக்கு யூனிவர்ஸ் தந்துடுவாங்க. பட் இப்போ படிப்பையும் உங்கள் கெரியரையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த பர்சன் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்களால் கூட ஹெல்ப் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ உங்களோட கெரியரை பாருங்கள், உங்களோட ஸ்டடியை பாருங்கள். அந்த பர்சன்ஸ் எங்கேயும் போக மாட்டாங்க. யூனிவர்ஸ் கரெக்டான டைமில் உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன காட்டலங்களோ அதை யூனிவர்ஸ் காட்டி கொடுக்கணும்ல. ஸோ காட்டி கொடுக்குற டைம் வந்து அவங்களுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகும், ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு மனசிலாகும், ஒருத்தவங்களோட கண்ணீர் வந்து என்னென்னு மனசிலாகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் கொண்டு தருவாங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஸோ இதான் இன்றைக்கி ரீடிங். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.